அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய தமிழ்நாட்டு சொற்பொழிவு மேடைகளில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சாக்ரட்டிஸ்ட்டை போய் ஒருத்தர் கேட்குறார், உங்களை மாதிரி எப்படிங்க நானும் பெரிய சாதனையாளர் ஆறுது அப்படின்னு கேட்குறார். அதுக்கு உடனே வா நான் காட்டுறேன் அப்படின்னு அவர் கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போய் நேராக ஒரு குளத்து உள்ள அவரை முக்க வச்சு சாக்ரட்டிஸ் என்ன பண்ணார், அப்படியே ஒரு 2 நிமிஷம் பிடிச்சிக்கிட்டார். அவர் உள்ள அப்படியே நெளிகிறார், தடுமாறுறார். அப்புறம் சரி அப்படின்னு கையை எடுத்த உடனே அவர் அப்படியே வெளியில் வந்து அப்பா அப்படின்னு பெருமூச்சு விடுறார். மூச்சு காற்று, அது வரைக்கும் தண்ணி உள்ள சுவாசிக்க முடியாது இல்லைங்களா, இப்போ மூச்சு காற்று பெரிதாக. அப்போ சாக்ரட்டிஸ் கேட்குறார், உனக்கு தண்ணிக்குள்ளே வச்சு உன்னை நான் அழுத்தினப்போ உனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறார். அவர் சொன்னார், இல்லை எப்படா சுவாசிப்போம் அப்படின்னு தவிப்பாக இருந்ததுங்க, மூச்சு காற்றுக்கே இடம் இல்லையா, சுவாசிக்க முடியலையா, எப்படா நமக்கு காற்று கிடைக்கும் அப்படின்னு காத்திருந்தங்க, தவிப்பாக இருந்ததுங்க அப்படின்னார். சாக்ரட்டிஸ் உடனே சொல்கிறாரு, அதே மாதிரி தான் நான் எப்பொழுது சாதிக்க போகிறேன் அப்படின்னு உனக்குள்ள ஒரு பெரிய தவிப்பு இருந்தது அப்படின்னா நீ நிச்சயமாக சாதிச்சிருவ அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொன்னார் அப்படின்னு இதை ஒரு மேடையில் சொல்லுவார்கள். இதை பெர்னாட் ஷா சொன்னதாகவும் சொல்லுவார்கள். இதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு சொன்னதாகவும் சொல்லுவார்கள். கடவுளை எப்போ சாமி நான் பார்க்க முடியும் அப்படின்றப்போ தண்ணியில் மூழ்கினவன் எப்படி மூச்சு காற்றுக்கு தவிப்பானோ அப்படிப்பட்ட தவிப்பு உனக்குள்ளே இருந்தா நீ கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. சரி, எல்லாரும் ஒரே பேரை சொன்னால் அது சரியாக இருக்காது இல்லை, அந்த பேச்சாளர் சொன்னதை கேட்டு இவர் பேசுகிறாருன்னு ஒரு பேர் வந்துருமே. அதனால் பேரை மாற்றி மாற்றி பெர்னாட் ஷா, சாக்ரட்டிஸு, பரமஹம்சருன்னு ஏதாவது எதாக இருந்தால் என்ன, விஷயம் முக்கியம் இல்லை, விஷயம் முக்கியம், யாராக இருந்தால் என்ன. இந்த தவிப்பு இருக்கிறதே அது உலக புகழ்பெற்ற 2 குத்துச்சண்டை வீரர்கள் கிட்டக்க இருந்திருக்கு. உலகத்திலேயே புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர்கள் அப்படின்னா உடனே நமக்கு ஞாபகம் வருவது ஒன்று முகமது அலி, த கிரேட்டஸ்ட் மேன் ஆன் எர்த் அப்படின்னு பேர் பெற்றவர். அந்த பேரை அவருக்கு சொல்லிக்கிட்டார், த கிரேட்டஸ்ட் மேன் ஆன் எர்த் அப்படின்னு. இன்னொருத்தர் மைக் டைசன். இந்த முகமது அலி இருக்கிறாரே, கிட்டத்தட்ட 58 போட்டிகளிலே 50 முறை நாக் அவுட் அப்படிங்கிற முறையிலேயே வெற்றி பெற்றவர். நாக் அவுட் அப்படின்னா ஓங்கி ஒரு அடிக்கிற முதல் அடியிலேயே எதிராளி அப்படி சுருண்டு ஊந்துருவான், அப்படிப்பட்ட அடி அது. அது மாதிரி 50 போட்டிகளில் ஜெயிச்சிருக்கிறாரு முகமது அலி. ஒரு போட்டியில் மைக் டைசன் மேடையில் இருக்கிறப்போ முகமது அலி அவர்கிட்ட போய் சொல்கிறார், த ஹோம்ஸ் இருக்கிறாரே, லாரி ஹோம்ஸ், இப்போ நீ அவரோட தான் போட்டியில் இறங்கியிருக்கிற, அவன் என்னை தோக்கடித்தவன், அதனால் நீ அவனை தோக்கடிக்கணும் சரியா அப்படிங்கிறார். சரிங்க, கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்ட்டு அதே மாதிரி மைக் டைசன் அவரை தோற்கடித்து விட்டார். ஆனால் முகமது அலிக்கும் மைக் டைசனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முகமது அலி எளிய மக்களுக்காக தன்னுடைய மனதிலே ஒரு இடம் கொடுத்தவர். இந்த மக்களுக்கு எல்லாம் இந்த துறையிலே இன்னும் ஆர்வம் வர வேண்டும், அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் அப்படின்றதுக்காகவே பல இடங்களில் கண்காட்சி மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கிறார். நம்ம சென்னைக்கு கூட ஒரு தடவை முகமது அலி வந்திருக்கிறார். அதை பற்றிய குறிப்பு படித்த நினைவு எனக்கு இன்னமும் நினைவில் இருக்கிறது. அவர் இங்கே வந்திருக்கிறாரு, அதை பற்றின செய்தி மறுநாளில் பிரபலமாக பேசினார். எளிய மக்களுக்காக இறங்குகிறவர்கள், அவருக்கு தரப்பட்ட பட்டத்தை நிறவெறியின் காரணமாகவே கருப்பர்கள் என்று ஒதுக்குகிறார்கள்னு தெரிஞ்ச உடனே அந்த பட்டத்தை துறந்தவர் அவர். அப்படிப்பட்ட சாதனையாளராக இருந்திருக்கிறார். ஆனால் மைக் டைசன் 20 வயசுலேயே பெரிய பெரிய வெற்றிகளை பெற்றாலும் கூட அவர் சின்ன வயசில் இருந்தே முரட்டுத்தனம் அதிகம். எதுக்கெடுத்தாலும் உடனே சண்டை சச்சரவுன்னு இறங்கி எதிராளியை போட்டு அடிக்கிறது, இன்னொரு பையனை போட்டு குத்துறது, மெதிக்கிறதுன்னு இருந்திருக்கிறாங்க. அதனால் சீர்திருத்த பள்ளியில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க. மைக் டைசன் அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் இருந்திருக்கிறார். அங்கே தான் ஒரு நாள் முகமது அலி அந்த மாணவர்களுக்கு அவர் ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார். அந்த பேச்சை கேட்டுத்தான் மைக் டைசனுக்கு நாமும் இவரை போல் ஒரு சாதனையாளராக ஆக வேண்டுங்கிற ஒரு உத்வேகம் வந்திருக்கிறது. இவர் போய் அவர்கிட்ட நான் என்னெல்லாம் செய்யணுங்க, எப்படிலாம் கற்றுக்கணுங்க அப்படின்னு டிப்ஸ் வாங்கியிருக்கிறார். முகமது அலியை தன்னுடைய ஆசானா குருவாகவே வைத்துக்கொண்டு அவரிடம் இருந்து பல்வேறு குத்துச்சண்டை சம்பந்தப்பட்ட பாடங்களை கற்றிருக்கிறார். யார்? மைக் டைசன். ஆனால் கூட
$300 பில்லியன் அவருக்கு சொத்தாக இருந்திருக்கிறது. எல்லாத்தையும் கடைசியில் இழந்துட்டு ஒரு $10, $20, $25 இன்னொருத்தர்கிட்ட போய் கடன் கேட்குற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை பிற்காலத்தில் மாறி போச்சு. என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு குத்து சண்டை போட்டி தான். அதில் ஹோலிஃபீல்ட் அப்படின்னு ஒருத்தரோட குத்து சண்டை போட்டியில் இறங்கி சண்டை நடக்கிற பொழுது உணர்ச்சி வேகத்தில் கட்டுப்பாட்டை இழந்து அந்த ஹோலிஃபீல்டினுடைய காதை கடிச்சிட்டார். எப்படியாவது ஜெயிக்கணுன்ற வெறியில் காதை கடிச்சிட்டார். இதை உலகத்தில் இருக்கிற எல்லா தொலைக்காட்சி பத்திரிகைகளையும் போட்டாங்க. காதும் வச்சா மாதிரி இந்த விஷயத்தை விட்டுருக்கலாம். அதனாலேயே என்ன ஆயிட்டது என்றால், அதற்கு பிறகு அவரை அழைப்பது, அவரை வைத்து நிகழ்ச்சிகள் நடத்துவது, இதெல்லாம் ஒரு பெரிய பிளாக் மார்க்காக ஆயிரும் இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒருவர் செய்கிறார்னு. குத்து சண்டை நம்ம பார்க்குறதுக்கு அவங்க ஏதோ ஒருத்தருக்கு குத்திக்கிற மாதிரி அடிச்சுக்கிற மாதிரி இருந்தால் கூட அதற்கென்று மிக கடுமையான விதிமுறைகள் உண்டு. இந்த கராத்தே மாதிரியான, டேக்வாண்டோ மாதிரியான இந்த தற்காப்பு கலைகள் சம்பந்தப்பட்ட போட்டிகள் எல்லாத்துலேயும் கடுமையான விதிமுறைகள் உண்டு. ஒரு முறை 2 முறை, அதுக்கு மேலே அதுக்கு பிறகு அவர்கள் அதில் அனுமதிக்கப்படவே மாட்டார்கள். தவறான இடத்திலே அடிக்கிறார்கள், தவறான முறையில் ஒரு குத்து பிரயோகிக்கிறார்கள் அப்படின்னா அவ்வளவுதான், பேன் பண்ணிடுவாங்க. இவர் காதையே கடித்த உடனே இப்படிப்பட்டவங்கள்லாம் மேடையில் இருக்கக்கூடாது என்று அவரை விலக்கி விட்டார்கள். எனவே மிகப்பெரிய கடன்காரனாக பின்னால் நஷ்டம் அவருக்கு வந்தது. 2 பேருக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? முகமது அலியும் குத்துச்சண்டை வீரர், மைக் டைசனும் குத்துச்சண்டை வீரர். ஆனால் இவருக்குள்ளே மற்றவர்கள் பேரில் ஒரு கருணை இருந்திருக்கிறது, இரக்கம் இருந்திருக்கிறது. எளிய மக்களினுடைய வாழ்வு சிறக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திறமை என்னவோ அதை பயன்படுத்த வேண்டும் என்கிற மேலான எண்ணம் இருந்திருக்கிறது. எனவேதான் அவர் கிரேட்டஸ்ட் மேன் ஆன் எர்த் என்று தன்னை சொல்லிக் கொண்ட பொழுது அத்தனை ரசிகர்களும் அதை ஆமோதிக்கிறார்கள். ஏறக்குறைய அவருக்கு இணையான ஆற்றல் படைத்தவர். அவரே இவரிடத்தில் வந்து அந்த ஹோம்ஸ் என்பவரை நீ ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இவர் சொன்ன சொற்களை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெறுகிற அளவுக்கு அவரிடத்தில் ஒரு பெரிய ஆற்றலும் திறமையும் இருந்தால் கூட அவர் பெற்ற வெற்றியை, அவர் தொட்ட இடத்தை மைக் டைசனால் தொட முடியவில்லை. அதைத்தான் ஆங்கிலத்தில் இமோஷனல் கோஷன்ட்டுன்னு சொல்லுவாங்க, இமோஷனல் ஈக்குவலிபிரியம்னு சொல்லுவாங்க. உடம்புனால பலமாக இருந்தால் மட்டும் போதாது, உணர்ச்சிகளை நிர்வகிக்க தெரிந்திருக்கிற அந்த இமோஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் எல்லோருக்கும் தேவை. உணர்ச்சிகளை நிர்வகிக்க தெரியாத ஒருவனால் பெரிய வெற்றியும் ஆற்றலும் அவருக்குள் இருந்தாலும் கூட நிரந்தரமாக இருக்காது, தவறான வழியில் போய் கீழே இழுத்து தள்ளிவிடும். எனவே அந்த இமோஷனல் மேனேஜ்மெண்ட் என்பதும் படிப்படியாக மேலே மேலே வளர்வதற்கு நமக்கு தேவையான ஒன்று என்பதை கட்டாயம் ஒவ்வொருவரும் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஆனால் உணர்ச்சி நிர்வகிக்க தெரிந்தவர்களுக்குத்தான் அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியும். இந்த எண்ணத்தை, இந்த செய்தியை முதலில் மனதில் தக்க வைத்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.